அவங்களை முன்னிட்டு நம்ம இதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணணும். முடியாத பட்சத்துல அனைத்து தொழிற்சங்கமும் எல்லாரும் இன்னைக்கு நடத்தி பார்க்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்க தலைவர்களும் இதுல ஒன்று பெற்றாங்கன்னா ஆர்ப்பாட்டமே ஒட்டுமொத்தமா நிறுத்தக்கூடிய நம்மளால முடியும். அதுதான் எல்லாரும் கூப்பிட்டு தீர்மானம் போட்டது. அப்ப நம்ம முடிஞ்ச அளவுக்கு நியாயமான கோரிக்கை எங்க வேணாலும் கட்டலாம். அந்த மாதிரி முடிவு கொடுக்கட்டும். இது எடுக்கக்கூடிய தருணத்தை நினைக்கிறேன். அவ்வளவு மோசமான நிறைய நம்ம கடைகள் இருக்குது. இப்ப கூட நடந்துட்டு இருக்குது. இப்ப போன வருஷம் கூட எத்தனையோ லட்சம் ஏதாவது 1 கோடி ரூபாய்க்கு போன வருஷம் கூட வேலை நடத்திருக்குது. தொடர்ந்து மார்க்கெட் வேலை நடந்துட்டே தான் இருக்கு. அம்மாவை நம்ம கட்டி பண்ணி இருக்கும்போது உங்கள் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது அன்னைக்கு வந்து டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த மதிவானம் நமக்கு பால்வாய்த்துறை அமைச்சிருந்தார். அன்னைக்கு வால்பாறைக்கு வந்து சோலார் டேம்ல பால் குளிர் பதவிட்டும் ஒரு மையமும் கால்நடை பராமரிப்பு மையமும் கட்ட சொல்லி அவர் அறிவிச்சார். அதுக்கு அந்த இது நடக்கவே இல்லை. பால் குளிர் பதவிட்டும் அந்த தொழில் நடக்கவே இல்லை. அது எப்படி நீர்த்து போச்சுன்னு கேட்டார். அதனால இது வந்து அமைச்சர் அறிவிச்சாரு. நடந்த இது ஒன்றும் கிடையாது. அதே போல எப்படி இந்த 1999 அந்த பால்வளத்துறை அமைச்சர் சட்டமன்றத்தை அறிவிச்சாரு. அதே மாதிரி இதையே நடக்காம போகக்கூடாது. இந்த கடை